ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பும் கேரட் பீன்ஸும் போட்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கேரட் பீன்ஸு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது போக தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ கேரட் பீன்ஸை நம்ம கொஞ்சம் தண்ணியில் வேக வைக்க போகிறோம். நான் அரிசி கழுவின தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் கேரட் பீன்ஸ் இப்படி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் இந்த பருப்பு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ இதை நம்ம மூடி போட்டு இந்த குக்கருக்குள்ளேயே வச்சிடலாம். வச்சுட்டு குக்கருக்கு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டால் போதும். நான் நார்மல் அடுப்புலேயே வச்சுருக்கிறேன். ஒரு விசில் விட்டோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காய் வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பு பாருங்கள் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வெந்தோடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே போதும். ரொம்ப கருகவும் வேண்டாம், ரொம்ப வதங்காமல் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம காய் எடுத்து கொட்டிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டுடலாம். அப்படியே ஒரு நிமிஷம் வதக்குங்க தேங்காய் போட்டுட்டு. பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டாக முங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி வச்சா போதும். ரொம்ப வைக்க வேண்டாம். ரொம்ப வச்சோம்னா தண்ணியாக போயிடும். அதனால் லைட்டாக இப்போ வச்சுட்டு நம்ம அப்படி வேக வச்சோம்னா சரியாக வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். எல்லா பக்கம் பருப்பு கலந்துருச்சுன்னா போதும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மணமாகவும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க.
பச்சை மிளகா மட்டும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம். 1 கூட போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா. நம்ம பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா 2 மிளகா போட்டுக்கலாம். நான் 2 மிளகா பச்சை மிளகா போட்டுருக்கிறேன். இல்லை அதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கீரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டுக்கலாம். சீரகத்தை மட்டும் நல்லா அம்மியில் நுணுக்கி போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போதும், கிண்டியாச்சு. இப்போ அருமையான கேரட் பீன்ஸ் பாசிப்பருப்பு பொரியல் ரெடி. நன்றி, வணக்கம்.